நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரேமாபாயின்னு ஒரு பக்தர் இருந்தா. சுவாமி ஹரிதாஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். இந்த சுவாமி ஹரிதாஸ் பிருந்தாவனத்தில் இருந்தார். இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் நம்ம போனோமானால் அங்க இருக்கக்கூடிய சேவா குஞ்சம் நிதுவனம் அதில் பார்த்தோமானால் சுவாமி ஹரிதாசனுடைய சமாதி இருக்கு. சுவாமி ஹரிதாஸ் ரொம்ப அழகா சங்கீதம் பாடுவார். சங்கீதம்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒரு நாத உபாசனை. தியாகராஜர் ஒரு கீர்த்தனையில சொல்றார், ராகசுதாரசன்னு ஒரு கீர்த்தனையில தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், நாத உபாசனை பண்றதுனாலேயே ஜீவன் முக்தி சித்திக்கும் அப்படிங்கிறார், ஞான சித்திக்கும். கார்த்தால பூபாலம் இன்னென்ன ராகங்கள்ல ராத்திரி நீலாம்புரி, அந்தந்த ராகங்களை தெரிஞ்சுண்டு அந்தந்த ராகங்களை ஸ்வரசுத்தமா பாடினோமானால், அந்த கிராமர் விலகாம பாடினோமானால் அதனால ஜீவன் முக்தி சித்திக்கும். இது நாதோபாசனை அப்படிங்கிறார். நம்ம பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தனம் ஜபம் அது வேற, நாதோபாசனைங்கிறது சங்கீதம். அந்த சங்கீதத்தில் எப்படி வேத மந்திரங்களை அந்த ப்ரொனவுன்சேஷன், அந்த மாடுலேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி அதிலெல்லாம் கரெக்டாக சொன்னால் இந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த 72,000 நரம்புகளில் சலனங்கள் ஏற்படுறதும், அதே மாதிரி சங்கீதத்தை அந்த ஸ்வரங்களை கரெக்டாக பாடினோமானால் நாடியில் சலனங்கள் ஏற்படுறது. 72,000 நாடியும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு ஹிருதயஸ்தானத்தில் தான் அதோட ஆதாரம் இருக்கு. அந்த மந்திரங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி வீணையோடைய தந்தியர் அதுக்கு தகுந்த மாதிரி மீட்டின் இருக்கிற மாதிரி அந்த மாடுலேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ப்ரொனவுன்சேஷன்ல ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த நாடிகளில் சலனம் ஏற்பட்டு அது மனசுல போய் அது ஸ்திரப்பட்டுடுறது. நம்ம வசந்தான ஒரு ராகம் பாடுறோம், அப்படி இல்லைன்னா ஆந்தோலிகான்னு ஒரு ராகம் பாடுறோம். இந்த ராகங்கள்லாம் நம்ம பாடுறோம் இல்லையா, அந்த ராகத்துக்கெல்லாம் ஒரு தேவதைகள் உண்டு. அந்த தேவதைகள்லாம் பிரத்யட்சமா பார்க்கலாம். சுவாமி ஹரிதாஸ் அப்படி நாதோபாசனை பண்ணினவர். அந்த சுவாமி ஹரிதாசருடைய சிஷ்யர் தான் தான்சேன். அந்த தான்சேன் அக்பருடைய சபையிலே, அக்பர் என்ன பண்ணார்னா மகா ரசிகர். அவர் சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். சங்கீதம் ரொம்ப பிடிச்சதுனாலே அக்பர் என்ன பண்ணினார் அப்படின்னா, காளிதாசை பத்தி சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்லுவா, இந்த போஜன்கிற ராஜா தான் ராஜான்னா ராஜா தனக்கு ஈக்குவலா ஒரு சீட்டை வேற யாருக்குமே கொடுக்க மாட்டான், தனக்கு சமமா யாரையும் உட்காந்து வச்சுக்க மாட்டான். ஆனா அந்த போஜன் காளிதாஸ் மேலே இருந்த அவனுடைய அந்த கவிதா ரசத்துல, காளிதாசனுடைய காவியங்கள், அவனுடைய வித்வத்தில் இருந்த ஒரு சந்தோஷத்தினால, பரம ரசிகனா போஜன் இருந்ததுனாலே அந்த காளிதாசை தனக்கு பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவார். காளிதாசோடையே நிறைய பேர் அந்த போஜனுடைய சபையில இருந்திருக்கார். தண்டின்னு ஒரு கவி இருந்திருக்கார், பகுபதினு இருந்திருக்கார். எல்லாருமே ரொம்ப அருமையா எழுதக்கூடியவர்கள், பாடக்கூடியவர்கள். அப்ப இந்த போஜனுக்கே ஒரு சந்தேகம் வருது, இந்த பகுபதியும் தான் பெரிய பண்டிதரா இருக்கார், நிறைய எழுதுறார். தண்டிங்கிற கவியும் ரொம்ப அழகா எழுதுறார். காளிதாசன் தான் எழுதுறான். ஆனா அந்த காளிதாசனுடைய கிரந்தங்கள்ல என்னவோ இருக்கே, ஒரு தெய்வாம்சம் இருக்கே, அது ரெண்டு பேர்ட்டையும் இல்லையே. அதுக்கு என்ன காரணம்? இந்த தண்டிங்கிற கவிலாம் எப்பேற்பட்ட கவினா, ஒரு சமயம் போஜன்கிற மகாராஜா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பேரொருளாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய வரதராஜ சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு வரார். வரும்பொழுது ராஜா ராணியோட வரா. ராஜாக்கள் பெரும்பாலும் வித்வான்களா இருந்ததுனாலே ராஜாவுடைய நல்ல ஒரு ஜோதிஷ வித்வான் கூட வருவார், மந்திரி வருவார்.
தானபதிங்கிறவர், யார் கஜானாலாம் பார்த்துக்கிறாளோ அவர் வருவார், பண்டிதர்கள் வருவா, கவிஞர்கள் வருவா, இப்படிதான் ராஜாவுடைய பரிவாரம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பேரருளாளனை பார்த்துட்டு அந்த போஜன்கிற ராஜா, அந்த பெருமாள் இப்படி கீழே பார்க்கிற மாதிரி இருக்கு பேரருளாளன். அந்த தண்டிங்கிற கவியை பக்கத்தில் வச்சுட்டு பெருமாள் அப்படி சேவிக்கிற ராஜா, தண்டி இந்த பெருமாள் அந்த முகபாவத்தை பார்த்தீரோ, ஏதோ கீழே அப்படி பார்க்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறான். உடனே அந்த தண்டிங்கிறவர் அழகா ஒரு ஸ்லோகம் எழுதிட்டார். அதில் என்ன சொல்றாருன்னா, ஏன் தெரியுமா அந்த பெருமாள் இப்படி குனிஞ்சு பார்க்கிறார்? பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல தானே மகாலட்சுமி இருக்கா. ராஜா உங்களுடைய பட்டத்து ராணி பக்கத்துல நிற்கிறாளே, அவளை பார்த்தார் பெருமாள். வக்ஷஸ்தலத்துல தான் மகாலட்சுமி இருக்காளா, இல்லை பக்கத்துல போய் ராஜா பக்கத்துல நின்று இருக்காளான்னு சந்தேகம் வந்து எடுத்தோன்னு ஒரு ஸ்லேடையா அழகா இப்பேற்பட்டவர் தண்டி. இந்த மாதிரி பகுபதி. இன்னும் சொல்ல போனா ஒரு வெளிநாட்டுக்காரர், நம்ம நாட்டில் என்னென்ன கவிஞர்கள் இருந்தா, எந்தெந்த பண்டிதர்கள் இருந்தா, அவருடைய காலம் என்ன, அவர்கள் பண்ணின கிரந்தங்கள் என்னன்னு ஒரு கேட்டலாக் போட்டிருக்கார். இதையே ஒரு ஆராய்ச்சி பண்ணி, அப்ப தண்டி பகுபதி போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு கவிஞர்களா எவ்வளவு பண்டிதர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் காளிதாஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. காளிதாஸ் எழுதினது தேவியினுடைய அனுகிரகத்தினால. அதனாலதான் அதுல எல்லாம் இன்னைக்கு தெய்வாம்சம் இருக்கு. இன்றைக்கு அவன் எழுதின, இப்ப தண்டி என்ன புஸ்தகம் எழுதியிருக்காருன்னு தெரியாது, பகுபதி என்ன எழுதியிருக்காருன்னு பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. ஆனா காளிதாஸ் எழுதின ரகுவம்சமோ சாகுந்தலமோ குமார சம்பவமோ இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்கு. அதுதான் பெரிய ஆச்சரியம். அந்த போஜனுடைய சபையிலே காளிதாசு பக்கத்திலேயே உட்காந்து வச்சுட்டுதான் அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவான். அந்த காளிதாசை பத்தி சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் சொல்லுவான். யாராவது போயிட்டாக்க அவளை பற்றி ஒரு ஸ்லோகம் எழுதுறது உண்டு, ஒரு செய்யுள்னு வச்சுப்போமே. அவர் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், நல்ல காரியங்கள்லாம் அப்படி பண்ணினார் அப்படின்லாம் எழுதுவா. அதில் ரொம்ப கவியாக அழகாக எழுதுறவாள்லாம் இருப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நல்ல பெரிய சங்கீதம் படித்தவர், சங்கீதம் ரொம்ப பாடின்னு இருந்தவர் ஒரு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாருன்னா அவரை பற்றி எழுதும் பொழுது சங்கீதம்ங்கிற அந்த தேவதைக்கு என்ன தெரியாது அப்படின்னா, அந்த சங்கீதம்ங்கிற ஒரு தேவத்தை, அந்த தேவத்தையை உபாசனை பண்ணிட்டு சங்கீதத்தை கந்தர்வ கானமாக ஒருத்தர் பாடின்னு இருந்தார், அவர் போயிட்டாருன்னா என்ன எழுதுவா? என்னன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார் அப்படின்னாக்க, எந்த ஒரு ஹார்ட் அட்டாக் அது அந்த மனுஷனை கொண்டு போச்சோ அந்த ஹார்ட் அட்டாக்கு சங்கீதத்தை பற்றி தெரியாது, தெரிஞ்சிருந்ததுன்னா இவரை கொண்டு போகுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கவித்துவமாக எழுதுவா இல்லையா? அதுக்கு அதே மாதிரி இந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்தது போஜனுக்கு. என்னன்னா, நாம போனதுக்கு அப்புறம் நம்மளை பற்றி காளிதாஸ் என்ன எழுதுவான், நம்ம போனதுக்கு அப்புறம் அதை படிக்க முடியாது இல்லையா, இப்பயே கேட்கணும்னு ஆசை அவனுக்கு. காளிதாஸை கூப்பிட்டு, காளிதாஸ் நீ எழுது அப்படிங்கிறான். காளிதாஸ் சொல்கிறான், அப்படிலாம் எழுதக்கூடாது, உயிரோடு இருக்கிறவளை பற்றி எழுதக்கூடாது, நீங்கள் செத்து போனதுக்கு அப்புறம் தான் எழுதணும், நீங்கள் செத்து போய் நான் வேற இருக்கணுமா, உங்களுடைய சபையிலே உங்களோடு கூட இருந்துட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நான் போனாதான் நல்லது. காளிதாசனுடைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருக்கான். தேவியை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது, உன்னுடைய சரணத்தில் அசஞ்சலமான பக்தி, திடும்னு எனக்கு மரணம், அனாயாசமான மரணம், பொற்றையாற்ற போய் தேகின்னு நிற்காத ஒரு நிலை, மூன்றத்தையும் கொடு அப்படின்னு கேட்கிறான். என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தார், பெரிய ராஜாவாக இருந்தார், பெரிய பதவியில் இருந்தார். அவர் வீட்டு வாசல்ல எப்பயும் 10 கார் நிற்கும், 10 பேர் அவரை தேடிட்டு வருவா, சல்யூட் அடிப்பா. அப்படி இருந்தார், இப்படி இருந்தார்னு பேசிட்டு கடைசியாக அவர் ஒரு பெராலிசிஸில் படுத்துட்டு இருக்கார், கோமாவில் படுத்துட்டு இருக்கார், எப்போ போவார்னு தெரியல. அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் இவரை வீட்டில் வச்சுட்டு பார்ப்போம், முடியலை, இவரை பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு டிப்ரெஷன் வந்துவிடுறது, நமக்கு வியாதி வந்துவிடுறது, அதனால கொண்டு போய் ஏதாவது ஒரு ஹோமில் சேர்த்துடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. அனாயாசமான மரணம், வாழ்ந்தார், அப்பேடிப்பட்டவர் போயிட்டாரா அப்படின்னு எல்லாரும் இருக்கணும். அனாயாசமான மரணம் சித்திக்கணும். தூக்கத்தில் ஒருத்தர் செத்து போனா அது அனாயாசம் கிடையாது. அனாயாசமான மரணங்கிறது ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணி இருந்தால் தான் கிடைக்கும். அனாயாசமான மரணம். அப்புறம் யார்கிட்டையும் போய் நான் தேகி எனக்கு இல்லை குடுன்னு கேட்காத ஒரு நிலைமை, உன்னுடைய சரணத்தில் பக்தி, இதை மூணையும் காளிதாஸ் கேட்கிறான்.
அந்த காளிதாஸ் சொல்றான், நீங்க போய் நான் வேற இருக்கணுமா, உங்களுக்கு அத்தகைய சர்ம ஸ்லோகத்தை பண்றதுக்கான ஒரு நிலை எனக்கு வரணுமா, வேண்டாம்னு சொல்றான். ராஜா பிடிவாதம் பண்றான். ராஜாக்கள் இல்லையா, அவ கையில அதிகாரம் இருக்கிறதுனால நான் சொல்றதை நீ பண்ணலைன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு காளிதாஸை துரத்தி விட்டுறான். காளிதாஸ் கவலைப்படல, கிளம்பி போயிட்டு ஏதோ பக்கத்து ஊர்ல போய் ஒரு சத்திரம் சாவடியில தங்கியிருக்கான். ராஜா என்ன பண்றான், அப்பயும் விடல, பிடிவாதம். தலையில முண்டாசெல்லாம் கட்டிட்டு வேற ஒரு ஆள் மாதிரி போய் காளிதாஸ் எந்த சத்திரத்துல தங்கியிருக்கானோ அவன் பக்கத்துல தங்கிண்டு, உனக்கு தெரியாதா நம்ம தேசத்து ராஜா போயிட்டார் அப்படிங்கிறான். காளிதாஸ் கிடுகிடுன்னு ராஜா போயிட்டார்னு உடனே ஒரு ஸ்லோகம் எழுதி அழறான். உண்மையா இருக்கிற ராஜா பட்டுன்னு செத்து போயிட்டான், உயிரோட இருக்கிற ராஜா. அப்புறம்தான் இந்த விபரீதமான ஒரு விஷயம் காளிதாஸுக்கு தெரிஞ்சது. இதிலிருந்து என்ன தெரியறதுன்னா, அத்தகைய தெய்வ கவிகளா இருக்கிறவா அவ வாயிலிருந்து என்ன வருதோ அது சத்தியமாயிடும். அப்புறம் காளிதாஸ் வேற ஒரு ஸ்லோகம் எழுதி அவரை உயிர்ப்பிக்கிறான் அப்படிங்கிறது சம்பவம், நடந்த சம்பவம். இப்ப நம்ம அதுக்குள்ள போகல. அந்த தேவதைகள் இருக்க, ராகங்கள் இருக்கு, அந்த ராகங்களுக்கெல்லாம் தேவதைகள் உண்டு. அந்த தேவதைகளை நாம உபாசனை பண்ணினா பிரத்யக்ஷமா பார்க்கலாம், ராக தேவதைகளை. சுவாமி ஹரிதாஸ் அப்படிங்கிறவருடைய சிஷ்யர் தான் தான்சேன். தீபக்னு ஒரு ராகம் பாடினார்னா அக்பருடைய சபையில் இருக்கிறதெல்லாம் நெருப்பு பிடிச்சுட்டு எரியும். மேகமல்லாரம்னு ஒரு ராகம் பாடினார்னா உடனே மழை பெய்யும், எல்லாம் அணைஞ்சு வேணும். அப்படி ஒரு தேவதைகளை வசப்படுத்தி வச்சுட்டு இருந்தார். ஆகிரின்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகம் அது பாடினா என்ன நடக்கும்னு சொல்லுவா. இந்த ராகங்களுக்கு ஒரு பலன் வேற சொல்லியிருக்கா. இந்த ராகம் பாடினா சாப்பாடு கிடைக்காது, இந்த ராகம் பாடினா தூக்கம் வரும். நீலாம்பரி இந்த காலத்தில் நல்ல பெரிய சங்கீத வித்வான்கள்லாம் கச்சேரி பண்ணிட்டு இருக்கிற பொழுது குழந்தை ரொம்ப அழ ஆரம்பிச்சதுன்னா ஒரு நீலாம்பரி பாடுவான், அழுதுன்னு இருக்கிற குழந்தை தூங்கி போயிடும். அந்த ராகங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சக்தி உண்டு. அதே மாதிரியா அந்த தான்சேன் என்ன பாடுறானோ அது நடக்கும். அந்த ராகத்துக்குடைய தேவதைகளுடைய பிரத்யக்ஷம். அவன் யாருன்னா ஹரிதாசருடைய சிஷ்யர். அதில் கூட ரொம்ப ஒரு அழகான சம்பவம் உண்டு. தான்சேனை பார்த்து அக்பர் ஆச்சரியப்பட்டு, தான்சேன் நீயே இப்படி பாடுறேன்னா உன் குரு ஹரிதாஸ் எப்படி பாடுவார், அவரை சபைக்கு வர சொல்லணும், அவர் கச்சேரி பண்ணி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறான் அக்பர். அப்ப தான்சேன் சொல்றார், ஹரிதாஸ் இங்கெல்லாம் வரமாட்டார், அவர் பிருந்தாவனத்தில் கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கார், அவர் அப்படிலாம் வரமாட்டாராவது நீ எப்படியாவது கூப்பிட்டுண்டு வா. இது என்ன பிடிவாதம்? அவர்கள் எல்லாம் ஏதோ கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு தனிமையில் இருந்துட்டு பகவான் உண்டு தான் உண்டுன்னு நினைக்கிறா. அவர்களை போய் நீங்க நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அவருடைய கச்சேரி நான் கேட்டே ஆகணுமே. கச்சேரியே பண்ண மாட்டார். கச்சேரி மேடையில் உட்கார்ந்துட்டு பண்ணாதானே. அவர் கிருஷ்ணர் முன்னாடி பாடிண்டே இருப்பார். அவருக்கு கிருஷ்ணர் சர்வத்திர எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை பார்க்கிறார், பாடிண்டே இருப்பார். சரி, அவர் பாடுற இடத்துக்கு நம்ம போகலாம், பார்க்கலாம். ஒரு சமயம் பிருந்தாவனத்திலே கார்த்தால 3 மணி அதிகால நேரத்திலே பிரம்ம முகூர்த்தத்திலே சுவாமி ஹரிதாஸ் யமுனையில குளிச்சுட்டு அப்படியே கீர்த்தனம் பண்ணுவார். இதை தெரிஞ்சுண்டு அக்பரும் தான்சேனும் ஒரு ரகசியமான இடத்துல இருந்துட்டு அவர் 3 மணிக்கு எப்போ யமுனைக்கு வருவார், எப்போ குளிப்பார், எப்போ ஸ்நானம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கா. 3 மணி ஆறுது, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் சுவாமி ஹரிதாஸ் வரார். அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற யமுனையில் ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணிட்டு அழகா பைரவிங்கிற ஒரு ராகத்தை எடுத்து அந்த ராகத்தில் கிருஷ்ணர் அப்படியே பாடுறார். நல்ல ராகம் அது. இப்படி பாடும் பொழுது அந்த பைரவி அவர்கிட்ட அப்படி விளையாடுறது. அந்த ராகம் ஸ்வரங்கள்லாம் அப்படி பாடுறார். ராகம் கொஞ்சிருது, கிளி கொஞ்சிருதுங்கிறாளே அந்த மாதிரி பாடுறார். கண்டமோ குயில் மாதிரி இருக்கு. அக்பர் எவ்வளவு கலாரசிக்கனா இருந்து சங்கீதத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டிருந்தான்னா இவ்வளவு தூரம் மறைந்திருந்து ஒரு சக்கரவர்த்தி அதை கேட்பான். தன்னை ஹரே அப்படின்னு விட்டான். இந்த பிருந்தாவனத்திலே 3 மணிக்கு யார் இப்படி குரல் கொடுக்கிறா அப்படின்னு திரும்பி பார்க்கிறார். அக்பரும் அந்த தான்சேனும் மறைவு இடத்துல இருந்து வரா. ஏன்பா இப்படி ஒரு குரல் கொடுத்த? சுவாமி, நீங்க பாடின அந்த ராகம் என்னுடைய அந்த மனசை குழைஞ்செடுத்து சுவாமி. இன்னமா குழைஞ்சு பாடுறேன், குழைஞ்சு போயிடுது. டக்குன்னு
சுவாமி ஹரிதாஸ் பக்தர்கள் இல்லையா, அவர்களுக்கு பாவம் பிரதானம். என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது, எப்படி நடந்துப்பானே சொல்ல முடியாது. டக்குன்னு யமுன தீர்த்தத்தை எடுத்தார். நான் இனிமே பைரவி ராகமே பாட போறதில்லை. ஏன்? ஒரு பிரதிஜ்ஞை, சபதம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன்? ஒரு சக்கரவர்த்தி நாட்டை ஆளக்கூடியவர், அவர் எப்படி இருப்பார்? ஒரு சக்கரவர்த்தி ரொம்ப மென்மையா இருக்க முடியாது. மென்மையா இருந்தா அவர் இந்த சீட்ல உட்கார முடியாது. யுத்தம்னு வந்தா அடிக்கணும் எல்லாரையும். போர்னு வந்துட்டா அப்படி நடந்துக்கணும். தப்பு பண்ணினவனுக்கு தைரியமா சிக்ஷை கொடுக்கணும். ஒரு சாதுவா இருக்கிறவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினா அந்த ராஜ்யம் நன்னா நடக்காது. வெளிநாட்டில் எல்லாம், கிரேக்க நாட்டில் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கா, தத்துவ ஞானிகள் நாட்டை ஆளணும் அப்படின்றதான் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் எல்லாம் சொல்றா. நம்ம நாட்டுல மகாபாரதமோ ராஜ நீதிகளை சொல்லக்கூடிய கிரந்தங்களோ அதை ஏத்துக்கல. தத்துவ ஞானிகள் தத்துவ ஞானிகளா இருக்கலாம். ராஜாவுக்கு ஏதாவது உபதேசம் வேணும்னா அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கலாமே தவிர தத்துவ ஞானிகள் ராஜ்யத்தை ஆள்றதுக்கு வரக்கூடாது. ராஜா சாதுக்களுடைய அறிவுரையை கேட்டு ஆட்சி பண்ணலாமே தவிர சாதுக்களே அந்த சீட்டில் உட்காரக்கூடாது, முடியாது. அது ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது. ராஜ்ய பரிபாலனம் ஒழுங்கா பண்ணினான்னா அவன் சாதுவா இருக்க முடியாது. சாதுவா இருந்தா ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது. ராஜா அப்படிங்கிறவன் யார் யார் தப்பு பண்றானோ அந்த தப்பு பண்றவனுக்கு மனசை கல்லாக்கிண்டு கடுமையான தண்டனைகளை கொடுத்தாதான் அடுத்தவன் அந்த தப்பை பண்ணாம இருப்பான். இவன் ஒரு விஷயத்துல அவனுடைய மனசை இலக்கெடுத்து அப்படின்னா நாட்டில் இருக்கிறவளுக்கு என்ன தப்பு பண்ணினாலும் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான்னு ஒரு துணிச்சல் வரும். அதனால தப்பு பண்ணுவோம். அதனால ஆயிரக்கணக்கான பிரஜைகள் பாதிப்புக்கு உள்ளாவா. ஆயிரக்கணக்கான பிரஜைகள் பாதிப்புக்கு உள்ளாக கூடாது அப்படின்னு சிக்ஷை பண்றதுல ஒரு ராஜா கருணையை காண்பிக்க கூடாது. இதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சாந்தி பர்வால வரக்கூடிய நீதிகள் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப சக்கரவர்த்தி எப்படி இருப்பான்? அப்ப சுவாமி ஹரிதாஸ் பார்க்கிறார், நான் பாடின ஒரு பைரவி ராகம் ஒரு சக்கரவர்த்தி, ஒரு ராஜாவுடைய ஹிருதயத்தையே கொழைய அடிச்சு கொடுத்து அப்படின்னா, அப்ப கிருஷ்ணனுடைய சின்ன குழந்தை, அவன் பால் வெண்ண திருடின்று விளையாடிட்டு இருக்கிற பருவத்தில் இருக்கிறவன் கிருஷ்ணன் மிருத்து அவ்வளவு மிருத்து, அவனுடைய மனசு எவ்வளவு குழைஞ்சு போயிருக்கும், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அதனால நான் இனிமே பைரவி ராகமே பாடுறதில்லை அப்படின்னா. யார் இந்த ஹரிதாஸ்? பிரேமாபாயின்னு ஒரு பக்தன். அவன் கணவன், அந்த கணவனோட சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இருந்தா. ஒரு குழந்தை பிறந்தது, ராமகிருஷ்ணன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சா. குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும் பொழுதே கணவன் பகவானுடைய திருவடியை அடைஞ்சுட்டா. இவ சின்ன பெண்ணு, கணவனுடைய பிரிவை தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு சமாதானம் என்ன அப்படின்னுட்டா, பார்க்கிறா நமக்கு நாமே மரணத்தை தேடிக்க கூடாது. நமக்கு நாமே மரணத்தை தேடிண்டா பூத பிரேத பிசாசா அலையணும். அத்தகைய தப்பு பண்ணக்கூடாது. நம்முடைய தலையில பகவான் இந்த பூலோகத்துல எவ்வளவு நாள் வாழணும்னு வச்சிருக்கானோ அவ்வளவு நாட்கள் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால இப்ப எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிறது? ஒரு குழந்தை வேற இருக்கா, அந்த குழந்தைக்கு ராமகிருஷ்ணன் பெயர் வச்சிருக்கா. இப்போ ஒரே ஒரு காரியம்தான் அவளுக்கு தோணித்து. என்ன பண்ணுவான் அப்படின்னா, நித்தியமா தன்னுடைய வீட்டுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரக்கூடிய அடியார்களுக்கு அன்னம் இடுவா, பாத பூஜை பண்ணுவா, அவர்களுக்கு அன்னம் இடுவா. ரெண்டாவது அவளுக்கு பொழுதுபோக்கு இல்லைன்னா உபாசனை, பகவானுடைய கதைகளை கேட்டுட்டே இருப்பா. ஏன்னா பாகவதத்துல சாட்சாத் ருக்மிணி கிருஷ்ணனுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறா. அந்த கடிதத்திலே பகவானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றா. பகவான் கேட்பான் இல்லையா, நான் துவாரகையில் இருக்கேன், நீ வேறு ஊர்ல இருக்க, என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பான் இல்லையா. அதனால சாட்சாத் பிராட்டி மகாலட்சுமி ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்ருத்வா குணானு புவன சுந்தரா, உன்னை பத்தி கேட்டேன், கேட்டதுனால பக்தி வந்தது அப்படிங்கிறா. அதே மாதிரி பிரகலாதன் 9 விதமான பக்தி சாதனங்கள், அன்றைக்கே சொன்னேன். பக்தி பயிற்சி ரெண்டாம் பிரிக்கணும் பக்தியை. பக்தி பயிற்சி, பக்தியினுடைய பலன். பக்தி பயிற்சிங்கிறது இன்றைக்கு நம்ம கோவிலுக்கு போறது, கதை சொல்றது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, கதை கேட்கறது, இதெல்லாம் பக்தி பயிற்சி. அதனால வரக்கூடிய பலன் மேனி சிலிர்க்கிறது, கண்கள்ல தாரதாரியா ஜலம் ஏற்படுறது, தொண்டையில தழுதழுப்பு ஏற்படுறது, மூர்ச்சை ஆகிறது, பகவானுடைய காட்சி ஏற்படுறது. இதெல்லாம் பக்தி பயிற்சிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பக்தியினுடைய பலன்.
அதனால அவள் என்ன சொல்றான், ஸ்ருத்வா குணானு புவன சுந்தரானு சாட்சாத் பிராட்டியே சொன்னான். இங்க பிரகலாதன் 9 விதமான பக்தி சாதனங்களை சொல்லும் பொழுது சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம்னா முதல்ல கேளு அப்படின்னா. जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम